வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அண்டர் கார்மெண்ட் சீரீஸில் மென்ஸ் ட்ரங்க்ஸுங்கிற ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு கிளாசிக்கல் ப்ராடக்ட், இருந்தாலும் ஒரு எவர்கிரீன் ப்ராடக்ட் தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ அண்டர் கார்மெண்ட் ஸ்டைலிங் மென்ஸில் ஸ்டைலிங் வந்தாலும் இந்த ஸ்டைலுக்கு ஒரு ஸ்டாண்ட் பையான மார்க்கெட் என்ன இருந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு இது ஒரு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்னுடைய தேவை குறையாம இருக்கு. ஓகே, இந்த ப்ராடக்டை பற்றி பேட்டர்ன் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டுக்கு மேஜராக என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெயிஸ்ட் ஒரு 14 இன்ச்சு, ஹிப்பு ஒரு 17 இன்ச்சு, லென்த் ஒரு 14 இன்ச்சு, பேக் ரைஸ் 10 இன்ச்சு, ஃப்ரண்ட் ரைஸ் 11 இன்ச்சு, கெசட் லென்த்து 4.5 இன்ச்சு, அப்புறம் லெக் ஓப்பன் 7.5 இன்ச்சு. இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான பேக் தட்டு இருக்கும். ஃப்ரண்ட்டில் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் தட்டு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பவுச் ஒன்று இருக்கும். அந்த பவுச்சில் கீ ஹோல்டர் இருக்கும். அந்த கீ ஹோல்டர் இருக்க போர்ஷன் டபுள் லேயராக இருக்கும். அந்த கீ ஹோல் இன்னர்லையும் இருக்கும், அவுட்டர்லையும் இருக்கும். சீவ் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் அதை வச்சு சீவ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃபிட்டிங் கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும். அதுபோக அடிஷ்னலாக அண்டர் பவுச் ஒன்று இருக்கும். அந்த லேடிஸ் பிரீஃப்ஸ்க்கெலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அண்டரில் ஒரு பவுச் இருக்கும். அந்த பவுச் இருக்குது. சென்டரில் ஒரு பார்த்தீங்கன்னா சி பேனல்னு சொல்லுவாங்க. அந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அந்த சி மாதிரி நம்ம கீஹோல் கொடுக்குற அந்த போர்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சி மாதிரி இருக்கனால சி பேனல்னு சொல்லுவாங்க. அப்புறம் பவுச் நார்மலாக பவுச்சுங்கிறத பவுச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கெசட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ப்ராடக்ட் இருக்குது. இன்னும் அடிஷ்னலாக ஒரு பாக்கெட் வேர் இருக்கும். சைடில் 2 பக்கமும் பாக்கெட் வேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் தான் இந்த ட்ரங்க்ஸுடைய ஸ்பெஷாலிட்டியை. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். டேரெக்டாக பேட்டர்னுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் வழக்கம் போல் ட்ரா மோடு எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே ஹிப்பு பேக் ரைஸ் ஹிப்பு லென்த் இருக்குது. நமக்கு ஹிப்பு லென்த்தை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஹிப்பு லென்த்து 14 இன்ச்சு, என்டர். ஹிப்பு 17 இன்ச்சு, 17ல் பாதி 8.5, ரைட். எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிருச்சு. அடுத்தபடியாக இந்த மெஷர்மெண்ட் டிஸ்பிளே எங்கே ஆன் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம வச்சிருக்க மெஷர்மெண்ட்லாம் டிஸ்பிளே ஆகிக்கிறோம். இங்கேருந்து பேக் ரைஸ் மார்க் பண்ண போகிறேன். பேக் ரைஸ் எனக்கு 10.5 இன்ச்சு வேணும். இங்கேருந்து ரிவர்ஸில் இருக்கனால -10.5 கொடுத்தீங்கன்னா இங்கே 10.5 இன்ச்சு மார்க் ஆகிடும். ஸோ அப்புறம் இங்கேருந்து இந்த பக்கத்தில் லெக் ஓப்பன் 7.5 இன்ச்சு வேணும். இங்கேருந்து 7.5 கொடுத்தீங்கன்னா 7.5 இன்ச்சு மார்க் ஆகிடும். ஓகே, இந்த போர்ஷன் இந்த பாயிண்ட் தேவையில்லை, நமக்கு டெலிட் பண்ணிக்கலாம். இதை கர்வ் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு இதை நீட்டாக கர்வ் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட்டை 90 டிகிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஷேப் ஒரு மைல்டான ஷேப்பாக தான் இருக்குது. ரொம்ப ஷேப்லாம் இருக்காது. இதில் நம்ம பவுச் அட்டாச் பண்ணும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமான ஷேப் கொடுத்தா பவுச் அட்டாச் பண்ணும்போது விரிஞ்சி அசிங்கமாக இருக்கும் இதை பார்க்குறக்கு. ஸோ மைல்டான ஷேப் கொடுத்தோம்னா பவுச் அட்டாச் பண்ண பிறகு கார்மெண்ட் ஃபார்மில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோ சிம்பிள். அவ்வளோதான் பேக் தட்டுக்கு. இல்லை ஃப்ரண்ட்டில் தான் வேலையை. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு ஏதோ ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி பேஸ்ட். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் பேக் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். பேக் இதை ஃப்ரண்ட்டுக்காக வச்சுக்கிறேன்.
ஃப்ரண்ட்னால ஃப்ரண்ட் ரைஸை நம்ம மாற்றணும். பேக்கை விட ஃப்ரண்ட் ரைஸ் வந்து 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், அவ்வளோதான் ஃப்ரண்ட் பேக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு கட்டன்ஸ் தான் வரும். இந்த சென்டரில் சி பேனல் வந்து 5 இன்ச்சு இருக்கும் டோட்டலாக. அதனால் ஆஃபில் பண்ணும்போது 2.5 இன்ச்சு தேவைப்படும். அதுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். 2.5 இன்ச்சு அப்படியே ட்ரா டூல் எடுத்து ஃப்ரீ லைன்ஸ் எடுத்து இங்கேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக வரோம்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டேன்னு ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதில் முட்டுச்சுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் பிடிச்சின்னா போயிடும். ஆல்ரைட், அப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா அவ்வளோதான். இது வந்து கட் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு ஃப்ரண்ட்டு அந்த சி பேனல் கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சி வந்து மார்க் பண்ணணும். அப்புறம் இங்கே ஒரு சி வழக்கம் போல் மேலேருந்து நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரியே தான் மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சு. சரி, இப்போ ஏன் பாயிண்ட் இங்கே விழுந்துச்சுன்னா நான் செலக்ட் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் இருக்குது. அதனால இந்த பக்கம் பாயிண்ட் வந்துச்சு. இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம்னா கரெக்டாக அதில் எனக்கு விழுகும். 4 இன்ச்சு இப்போ வந்துச்சு பாருங்க. இங்கேருந்து இன்னொரு 4 இன்ச்சு. ஆல்ரைட், அப்புறம் இந்த 4 இன்ச்சுக்கு ஒரு சி பேனல் ஒன்று வரையணும். அதுக்கு கிளிக் பண்ணி தான் இருக்குது. வச்சுக்கோங்க. இதை கர்வாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கர்வாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை 180 டிகிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷீப் பேனல் கர்வ், அந்த கீ ஹோல் கர்வ். ஆக்சுவலி இங்கேருந்து இந்த கர்வுடைய டிஸ்டன்ஸ் நான் இங்கே காட்டுது. இதில் ஒரு 1 இன்ச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ரேண்டம் அந்த பாயிண்ட் வச்சுட்டேன், அதனால் வந்துருச்சு. நீங்கள் ஒரு 1 இன்ச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இது ஐகான்ஸ், இதை டிஸ்பிளே ஒரு இடக்கு ஆன் பண்ணி அப்படிங்கன்னா எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் வேல்யூ தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த பாக்கெட், ஃப்ரண்ட்டில் பாக்கெட் எங்கே மார்க் பண்ணோன்னா இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு கீழே 4.5 இன்ச்சஸ் இங்கே வரும். ஸோ அங்கே ஒரு மார்க் நான் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து கண்ட்ரோல் பிடிச்சிங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பாயிண்ட் லைனை விட்டு ரைட். பாக்கெட் இருக்குது. சொல்ல போனால் அந்த கீ ஹோலுக்கு உள்ளே அந்த பாக்கெட் வருது. நம்ம இதை வந்து கொஞ்சம் மேலே வச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த கீ ஹோலுக்குள் மேட்ச் ஆகிட்டு இருக்கு. -0.5 இன்னொரு 4 இன்ச்சு கூட பிடிக்கும். ஆல்ரைட், இல்லாட்டினா அந்த கீ ஹோலுக்குள்ளே அந்த பாக்கெட் வரும், தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நான் அதோடைய பொசிஷனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே மார்க் பண்ண எல்லாமே கலைஞ்சி வந்துடும். அதுக்கு அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம். ரைட், இப்போ வழக்கம் போல் உள்ளே இருக்க பார்ட்ஸ், தேவையான பார்ட்ஸை நம்ம கப்புன்னு பிரித்து எடுத்துட வேண்டியதான். ஃப்ரண்ட்டில் அதுக்கு லிங்க்டு பீஸ்
கிரியேட் லிங்க்டு பீஸ் எடுத்துக்கோங்க. தேவையான பீஸை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த போர்ஷன் இது ரெண்டும் சேர்ந்து சைடு, அப்புறம் இந்த போர்ஷன் வந்து ஃப்ரண்ட் பவுச்சுக்கு வேணும். அது மாதிரி இந்த கீஹோல் இல்லாத ஒரு போர்ஷன் வேறு வேணும், எடுத்துக்கோங்க. உள்ள இருக்கிறது இதோட சேர்த்து ஒரு போர்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, 3 போர்ஷன் கிடைச்சிருச்சு. இதை 3ஐயும் அன்லிங்க் பண்ணிக்கலாம், பிரேக் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த பாக்கெட் தனியாக வேணும். இதுதான் பாக்கெட் போர்ஷன், அது தனியாக வேணும் நமக்கு. அதுக்கு திரும்ப வந்து கிரியேட்டிங் போயிட்டு ஓகே, பாக்கெட்டிங் கிடைச்சிச்சு. இதை வந்து நான் அன்லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு தேவையான எல்லா பீசஸும் கிடைச்சிருச்சு. அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிங்க் பண்ணிவிட்டு அட்டாச் இருக்கும். இந்த உள்ள இருக்க தேவையில்லாத டிராயிங்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணா அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா இந்த பாக்கெட் போய் ஜாயிண்ட் ஆகிற இடம்னு கூட தெரியலாம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இதை மட்டும் அட்டாச் பண்ண போகிறேன். 2 போர்ஷன், 2ஐயும் ஓகே ஜாயிண்ட் பேட்டர்ன் போட்டுனா 2 அட்டாச் ஆயிடுச்சு. ரைட், இப்போ இதில் இது வந்து ஃப்ரண்ட் சைடு பேனல், ஃப்ரண்ட்ல வரக்கூடிய சைடு பேனல். இது வந்து சி பேனல் சொல்லுவோம், ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சி பேனல். இது பாக்கெட், இதுக்கு மேல வரக்கூடிய பாக்கெட் டபுள் சைடு வரும் பாக்கெட். ஓகே ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு போர்ஷன் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பவுச் ஒன்று வரும், இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு பவுச் ஒன்று வரும், அது ஒன்று போடணும். போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுச்சுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பவுச் இல்லைன்னா கெசட், இந்த கெசட்டுக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு லென்த்து. லென்த்து வந்து ஒரு 4 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. வித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இந்த கர்வ்லையும் பேக் கர்வ்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு 3 இன்ச்சு வச்சு போட்டுட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், 3 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணுன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை ரிவர்ஸில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கர்வ் பண்ண போகிறேன், அதுக்காக தான். பண்ணிட்டு இதை 90 டிகிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஷேப் நல்லா பண்ணிக்கோங்க, கெசட் ஷேப். இப்போ 2 பக்கமே இதுதான் வந்து இந்த இதில் வச்சு ஜாயின் பண்ணக்கூடிய இது. இங்கே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. நம்மளுக்கு வந்து 3.6 தான் இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸ் தேவைப்படுது. இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா 3.30 நம்மளுக்கு தேவை, 3.25 தான் தேவை. -0.05 அப்படி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 3.25 வந்துருச்சு. சரிங்களா, இது ஃப்ரண்ட்டுக்கு சரியாக போச்சு. அதே பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 3.25 வேணும். 3.25 இதுல இருந்து இன்னொரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணணும். ஸோ 3.25 0.2 அவ்வளோதான், 3.7 இன்ச்சு வந்துச்சு. இது 3.25 இங்கிட்டு கூட ஜாயின் பண்ணுறோம். 3.25 ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணுறோம் இந்த கேசட். அவ்வளோ அந்த கேசட் போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதை
அவ்வளோதான், கெசட் போர்ஷன் முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பேட்டர்ன் மாதிரி இதெல்லாம் தான் பிரித்து எடுத்தோம், ஃப்ரண்ட் எல்லாமே. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பேட்டர்ன்ஸு. ஸோ இதில் இதையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஒரு ஒருத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு சைடில் அப்போ வரும். ஓகே, இது பாக்கெட்டு, இங்கே வச்சதுக்கு எப்படி பாக்கெட்டு. இது வந்து சி பேனல் இங்கே வச்சு தைச்சிருவாங்க. இது வந்து சென்டரில் இங்கே வச்சு தைப்பாங்க. அவ்வளோதான் நம்ம கூடிய பேட்டர்ன். ஓகே நண்பர்களே, இவ்வளோதான் நம்ம அந்த ட்ரங்க்ஸினுடைய பேட்டர்ன் மேக்கிங் டெக்னிக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பெரிய ஷேப்ஸ் எல்லாம் இருக்காது, எல்லாமே ஒரு ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் ஒரு டெக்னிக்ஸே இருக்குது. நீங்கள் இந்த இப்போ நம்ம வந்து கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேப்க்கு புரிஞ்சுச்சுங்களேன், ஃபேப்ரிக் கொஞ்சம் வேஸ்ட் வரும் அங்கே. இந்த ஸ்கொயராக இருக்கும்போது நான் வேஸ்ட்டே இல்லாமல் கட் பண்ணலாம். கீழே உள்ளக்கூடிய கட்டிங் வேஸ்ட் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து டொமஸ்டிக்லலாம் மார்ஜின் ரொம்ப இருக்காது, அதனால் அவங்க அந்த ஃபேப்ரிக் எவ்வளோ தூரம் கன்சப்ஷன் பண்ணுறாங்கிறது தான் விஷயம். அதுக்காக இந்த பேட்டர்னே இந்த மாதிரி சேல்ஸ்லாம் பேட்டர்னே, ஏன்னா ஆக்சுவலாக அந்த பவுச் கூட, இந்த பவுச் ஏரியா கூட நான் கொஞ்சம் ஷேப் கொடுத்துருக்கேன். சில பேர் இது கூட இருக்காது, இவ்வளோ கூட இருக்காது, இன்னும் ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஷேப்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பேன். அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்குவாங்க, வச்சுட்டு கட் பண்ணி அதுலேயும் பாக்ஸஸ் ஈஸியாக மேக் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு எத்தனை பீஸு இருக்குங்கிற பொறுத்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் டிட்டர்மின் பண்ணுவாங்க. இதோட கட்டிங் டெக்னிக்ஸே நிறைய, இதில் கட்டிங் வெட்டுறதே கொஞ்சம் டெக்னிக்ஸாக வெட்டணும், வேஸ்ட் இல்லாமல் வெட்டணும். அது எப்படி வெட்டுறதுங்கிறத பின்னாடி நான் ஒரு கிளாஸில் உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக சொல்லித்தரேன். இந்த கட்டிங் செக்ஷனுக்குனே நான் நிறையா வச்சுருக்கேன், என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கலான்ற ஒரு டாப்பிக்கே இருக்குது. அப்போ வரும்போது இது வந்து டொமஸ்டிக் கட்டிங், ஒரு எக்ஸ்போர்ட் கட்டிங்குடைய மெத்தடாலஜி வேறு மாதிரி இருக்கும், டொமஸ்டிக் கட்டிங்குடைய மெத்தடாலஜி வேறு மாதிரி இருக்கும். இந்த டொமஸ்டிக் ப்ராடக்ட் கட்டிங்கில், டொமஸ்டிக் ப்ராடக்டில் இந்த மாதிரி ப்ராடக்டை, இந்த டொமஸ்டிக் ப்ராடக்ட் கட்டிங்கே பேட்டர்னே அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் மாற்றிக்குவாங்க. இருந்தாலும் ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கும், ஸ்டேலிங்கும் கரெக்டாக வரும். அது எப்படி என்ன சில சேஞ்சஸில் எப்படி பண்ணுவாங்கிறது அந்த பர்டிகுலர் அந்த கட்டிங் கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.